வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா, முருகன் பற்றியும் முருகன் கோயிலின் சிறப்புகளையும் முருகனை எப்படி வழிபடுவது பற்றியும் தைப்பூசம் பற்றியும் காணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார். முருகன் இந்திய துணைக்கண்டத்தின் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான தெய்வமாகும். அதிகமாக தமிழர்கள் வழிபடுகிறார்கள். மேலும் பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியின் தெய்வமாக போற்றப்பட்டவர். தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைந்து கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகேய பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகன் தோன்றினார். கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார். மற்றும் முருகனுக்கு தெய்வானை வள்ளி என 2 மனைவிகள். முருகன் எப்போதும் இளமையுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பார். அவர் தனது தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறார். பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையுடன் பிரதிநிதிப்படுத்துகின்றன. என்ற சொல்லிற்கு அழகு, இளமை என்று பொருள். ஆகவே முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும். வெள்ளினை இடையின வல்லினை மெய்யெழுத்துக்களுடன் ஊ என்னும் உயிரெழுத்து ஒன்றோடொன்று சேர்ந்து முருகு என்றதனால் இம்மூன்றும் இச்சா சக்தி, கிரிய சக்தி, ஞான சக்தி இவற்றை குறிக்கும். கார்த்திகேயன் என்றால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்று பொருள்படும். முருகனின் பிறப்பை சுற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. வால்மீகியின் ராமாயணத்தில் அவர் தெய்வங்கள் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக விவரிக்கப்படுகிறார். அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணை புரிகிறது. மகாபாரதம் முருகனின் புராணத்தை மகேஸ்வரன் மற்றும் பார்வதியின் மகனாக முன்வைக்கிறது. கந்த புராணம் படி அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவனை வேண்டி தியானம் மேற்கொண்டனர். சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார். இது அவர்களுக்கு 3 உலகங்களையும் ஆளும் திறனை கொடுத்தது மற்றும் அந்தந்த பகுதிகளில் அவர்களின் கொடுங்கோன்மை ஆட்சி தொடங்கியது. சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினர். அப்போது சிவபெருமான் தன் 3வது கண்ணை திறந்தார். அதில் இருந்து வெளியிட்ட தீப்பெறி காமதேவனை தகனம் செய்தது. சிவனிடம் உதவி கேட்டபோது அவர் மேலும் 5 தலைகளை வெளிப்படுத்தினார். மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்து ஓர் தெய்வீக தீப்பொறி வெளியிட்டது. ஆரம்பத்தில் காற்றில் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்து சென்றார். தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியில் தீப்பொறிகளை போட்டார். கடுமையான வெப்பத்தின் காரணமாக கங்கையில் உள்ள நீர் ஆவியாக தொடங்கியது. கங்கை அவர்களை சரவண பொய்கைக்கு அழைத்து சென்றனர். அங்கு தீப்பொறிகள் ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டனர். இவ்வாறு 6 தலை முருகன் பிறந்தார். ஒரு நாள் நாரதர் சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரிடம் ஞான பழத்தை கொடுத்தார். அதை பெறுவதற்காக உலகை 3 முறை சுற்றி வர வேண்டும் என்று சிவபெருமான் போட்டி வைத்தார். முருகன் தன் மயில் வாகனம் கொண்டு உலகை சுற்றி புறப்பட்டார். ஆனால் விநாயகர் தன் அறிவு கூர்மையால் தாய் தந்தையரே உலகம் என்று கருதி அவர்களை 3 முறை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றார். இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபட காரணமாக அமைந்தது. மகிழ்ந்த முருகன் தமிழகத்திலேயே தங்கிவிட்டார். இதுவே முருகன் தென்னிந்தியாவில் அதிகம் வழிபட காரணமாக அமைந்தது. சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். முருகனை குறித்து குமார சம்பவம் என்கின்ற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி காளிதாசன். யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. கதம்ப அரசர்கள் கார்த்திகேயனை வழிபட்டனர். முருக பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பராசர முனிவரின் 6 புதல்வர்கள். முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெறும். முருகனை திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர். தமிழகத்தில் முருகனுக்கு கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை, திருக்கழுக்குன்றம்.
குன்றக்குடி, குடுமியான்மலை, சித்தன்வாசல், வள்ளிக்கோயில், மாமல்லபுரம். முருகன் கடவுளின் அடையாளப்பூ காந்தல் மலர் கன்னியாகும். மலையில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்று ஒரு பெயரும் உள்ளது. முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலின் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். முருகனின் கோழி கொடிக்கு குக்குடம் என்றொரு பெயர் உண்டு. இந்த கோழியே வைகறை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளிவடிவில் உணர்த்துவது ஆகும். பொருள் வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்கிற 6 குணங்களே 6 முகம். பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பகவதன், பரம மகேஸ்வரன், பரம வைஷ்ணவன், பரம பிரம்மண்யன் என்றும் அழைத்தார்கள் என்று செப்பேடுகள் கூறுகின்றன. எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் சரவண பொய்கையில் நீராடி நொடி பொழுதிலேயே துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று முருகன் கோவிலின் திக்குளம் குறித்து தணிகையாட்சி படை கூறுகின்றது. வட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மன், இலங்கை, பாரிஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் முருகன் கோயில்கள் உள்ளன. முருகப் பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தம் முதலியவை ஆகும். தமிழகத்தில் வாழும் பிற இடங்களிலும் அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான வழிபாடுகள் காவடி எடுத்தல், அலகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், முடி இறக்குதல் மற்றும் பாத யாத்திரை, முருகன் கோவில்கள், முருக வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் அதிகம் காணப்படுகின்றன. கார்த்திகை திங்கள் கார்த்திகை திருநாள் முருகப் பெருமானின் விசேஷ தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி திங்கள் விசாக நாள் இவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முருகப் பெருமானின் சூரபத்மன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்த சஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் மிக முக்கியமான விழாவாகும். தைப்பூசம் தமிழ் மாதம் தையின் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. அசுரர்களுக்கு எதிராக முருகன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்தும் வழிமுறையாக உடல் பாரத்தை சுமந்து கொண்டு தியாகம் செய்யும் சடங்கு சம்பிரதாயமான காவடி ஆட்டம் சடங்கு நடைமுறைகளை உள்ளடக்கியது. வழிபடுபவர்கள் பெரும்பாலும் பால் பானையை எடுத்து செல்வதோடு தோல், நாக்கு அல்லது கன்னங்களின் வேல் சறுக்குகளை குத்தி கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் முழக்கம் முருகன் ஆலயங்களில் எதிரொலிக்க தைப்பூச திருவிழா தமிழ் கடவுள் முருகனுக்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. காவடிகள் சுமந்து பாத யாத்திரைகள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். தமிழ் கடவுள் முருகனுக்கு கார்த்திகை, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம் ஆகிய விழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படும். தை மாதத்தில் பௌர்ணமியின் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் தைப்பூசம் 10 நாள் விழா பழனி முருகன் கோயிலில் நடைபெறவில்லை. தைப்பூச விழாக்கள் எல்லாம் பழனி ஊர் கோயிலான ஸ்ரீ பெரிய நாயகம்மன் கோயிலில் தான் நடைபெறும். பழனிக்கு வரும் பக்தர்கள் சண்முக நதியில் நீராடி பெரியாவுடையார் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஈசனை வழிபட வேண்டும். பிறகு ஊர் தெய்வமான பெரிய நாயகி அம்மனை வணங்கி மற்றொரு ஆதி கோயிலான திரு ஆவினக்குடி முருகனை வணங்க வேண்டும். பிறகு மலை அடிவாரம் சுற்றி மலையேறி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்வது சிறப்பாகும். தை மாத அறுவடைக்கு பிறகு தைப்பூச நாளன்று விவசாயிகள் தங்கள் விளைச்சலின் ஒரு பகுதியை முருகனுக்கு வழங்குவார். 400 ஆண்டுகளுக்கு மேலாக எடப்பாடியில் இருந்து வரும் பக்தர்கள் பழனி முருகனை தங்களுடைய மருமகனாக பாவிப்பார். அதனால் மருமகனுக்கு செய்யும் அத்தனை சடங்குகளையும் அன்று முழுக்க செய்வார். தைப்பூச பெருவிழாவின் 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் மண்டகப்படி வைப்பார்கள். அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயிலில் இருந்து வள்ளி தேவசேனா சமத் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அந்தந்த சமூகத்தினரின் மண்டகப்படியில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனை கண்டு தினமும் ஓர் வாகனத்தில் ரதவீதி வருவார். தைப்பூசத்தின் முதல் நாள் புதுச்சேரி சப்பரம், 2ஆம் நாள் வெள்ளி ஆட்டுக்கிடா வாகனம், 3 மற்றும் 4ஆம் நாள் வெள்ளி காமதேனு வாகனம், 5ஆம் நாள் வெள்ளி யானை, 6ஆம் நாள் வெள்ளி ரதம், 7ஆம் நாள் தைப்பூச திருத்தேரோட்டம், 8ஆம் நாள் தங்க குதிரை வாகனம், 9ஆம் நாள் பெரிய தங்கமயில் வாகனம், 10ஆம் நாள் தேப்பத்தேர். பூச நாளில் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும். சன்னியாசி
அலங்காரத்தில் முருகன் காட்சி தருவார். 8 மணிக்கு சிறு கால சந்தியில் பாலசுப்பிரமணியராகவும், 12 மணிக்கு உச்சகால பூஜையில் வைத்திகால் அலங்காரத்திலும், மாலை 5:30 மணிக்கு சயத்ரட்ச பூஜையில் ராஜ அலங்காரத்திலும், இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்திலும் காட்சி தரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.